ரீசெண்டாக அனிமே ஜப்பான்ற ஒரு ஈவெண்ட் வந்து நடந்ததை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாங்க. அதில் வந்து நிறைய அனிமே சீரிஸோட அப்டேட்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே போல் ஏப்ரல் 27லேயும் ஒரு ஈவெண்ட் வந்து நடக்க போகுதுங்க, ஜம்ப் ப்ரெஸ். இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து நீங்கள் லைவாகவே ஷோகன் ஜம்ப் சேனல் அதில் வந்து நீங்கள் போய் பார்க்கலாங்க. நிறைய பேர் இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, ரீசெண்டாக வந்து ஒரு கீ விஷுவல் வந்து விட்டுருந்தாங்க. அதில் வந்து என்னென்ன அனௌன்ஸ் பண்ணலாம் நாங்கள் பண்ண போகிறோன்றத வந்து ஒரு இமேஜ் ஐக்கான் மூலமாக டீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து என்னென்ன அப்டேட்லாம் வரப்போகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு கீ விஷுவலில் வந்து கோல்டு ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாங்க. இந்த ஒரு கோல்டு ஃபிஷ்ஷை வந்து காகுரபச்சி மாங்காவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுங்க. ஸோ காகுரபச்சி மாங்காவோட அஃபிஷியல் அனிம் அடாப்ஷனை பற்றி ஏதாவது ஒரு டீட்டெயில் வந்து வரத்துக்கு வந்து சான்ஸ் இருக்கத்தா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் வந்து புல்லட்ஸ்லாம் சிலதெல்லாம் வந்து பார்த்துருக்கலாங்க. இது வந்து ஷக்கமோட்டோ டேஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து சீசன் 3 ஒரு டீசர் ஒன்று வந்து விட்டுருந்தாங்க. எந்த ஒரு அஃபிஷியல் டேட்டுமே சொல்லலைங்க. மேபி இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரத்துக்கு வந்து சான்ஸ் இருக்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புக்கை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாங்க. அந்த புக்கு வந்து பிளாக் க்ளோவரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுங்க. ஸோ அனிமே ஜப்பான்லேயே வந்து ஆல்ரெடி பிளாக் க்ளோவரோட அப்டேட்லாம் வந்து சொல்லவே இல்லை. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டில் பிளாக் க்ளோவரோட ஸ்பேடு கிங்டமோட அப்டேட் வந்து வரத்துக்கு வந்து சான்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ரிங்கை வந்து பார்த்துருக்கலாங்க. இந்த ரிங்குக்கு வந்து 2 அனிமேஸை வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஜுஜுட்சு கைசின்னு, இன்னொன்று வந்து அண்டர் எக்ஸ் அண்டர். இதில் வந்து ஜுஜுட்சு கைசின் மாடியூலோட ரீகாவோட ரிங்கு போலவே இருக்கிறத வந்து நீங்கள் பார்த்துருக்கலாங்க இதை. ஸோ ஜுஜுட்சு கைசின் மாடியூலோட ஏதாவது ஒரு அப்டேட் வரப்போதா, இல்லைனா ஜுஜுட்சு கைசின் சீசன் 4 அப்டேட் ஏதாவது வரப்போதான்றது தெரியலங்க நம்மளுக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ரிங்கு வந்து குரோபிகா, அதாவது அண்டர் எக்ஸ் அண்டரில் இருக்கிற ஒரு கேரக்டரோட ரிங்கு போலவே இருக்குங்க. ரீசெண்டாக தான் வந்து தோகோஷி என்ன சொன்னார்னா, 430 சாப்டருக்கெலாம் இங்கிங்லாம் பண்ணி முடிச்சிட்டோன்னு சொல்லியிருந்தார். 420 கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த புது மாங்காவோட அப்டேட் வந்து வரத்துக்கும் சான்ஸ் இருக்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே 2 அனிமேல எந்த ஒரு அனிமேவாக இருந்தாலும் வேறு லெவலில் இருந்தாங்க நான் சொல்லுவேன் நான். அண்டர் எக்ஸ் அண்டருக்கும் ரொம்ப நாளாக ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜுஜுட்சு கைசனும் ரீசெண்டாக தான் எண்ட் ஆச்சு. ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சீசன் 4க்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதில் வந்து ஒரு பேர்டு சிம்பிளை வந்து பார்த்துருக்கலாங்க. இது வந்து தி ப்ராமிஸ்டு நெவர்லேண்ட் இந்த ஒரு அனிமையை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதா ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு அனிமையோட அப்டேட் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குங்க. ஸோ ஏப்ரல் 27 வந்து இந்த ஒரு அனிமே ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. எல்லாருமே வந்து ரெடியாக இருங்க. அப்டேட்டை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து பண்ணுவேங்க. ஸோ இது போல் அனிமே சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக என்கிட்ட நீங்கள் வந்து பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து என்கிட்ட வந்து பேசலாங்க. ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க.